Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா G3171 Problem Solving and Python Programming Laboratoryயோட exercises தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்ணோம். இப்போ வந்து நம்ம எதுல போய் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். லைக் நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்ல பண்ணலாம், இல்லை கூகுள் கொலாப்ல பண்ணலாம், இல்லை பைஸ்கிரிப்டர்ல பண்ணலாம். ஸோ நான் வந்து பைஸ்கிரிப்டர்ல பண்றேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. ஸோ நான் வந்து பைஸ்கிரிப்டர்ல ஒர்க் பண்றேன். ஸோ என்னோட பைஸ்கிரிப்டர் வந்து இப்படிதான் இருக்கும். இங்க வந்து நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணது, எனக்கு எரர் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி காட்டுது. இன்கேஸ் இங்க எனக்கு நான் கரெக்டான ப்ரோக்ராம் கொடுத்தேன் அப்படின்னா இங்க அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டோட ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம அங்க வச்சிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ சிக்ஸ்த் எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ சிக்ஸ்த் எக்ஸசைஸ்ல என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் ப்ரோக்ராம்ஸ் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், டெஃப் அப்படிங்கிறத வச்சு பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபேக்டோரியல், லார்ஜஸ்ட் நம்பர் இன் லிஸ்ட், ஏரியா ஆஃப் ஷேப். அப்போ 6A 6B 6C இந்த மூணுமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ம்ல டு ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டு இம்ப்ளிமெண்ட் ப்ரோக்ராம்ஸ் யூசிங் பைத்தான். அதில் என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் சால்விங் ப்ராப்ளம்ஸ் லைக் எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், ஃபேக்டோரியல், லார்ஜஸ்ட் நம்பர், அது லிஸ்ட்ல இருக்கும். அப்போ ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் லிஸ்ட். அடுத்து ஏரியா ஆஃப் த ஷேப், அப்போ டிட்டர்மைனிங் த ஏரியா ஆஃப் அ ஷேப். ஓகே, ஸோ இதுக்கு அல்காரிதம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃபார் ஈச் டாஸ்க். ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், லைக் எனக்கு ஃபேக்டோரியலா இருந்தா என்ன, அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பரா இருந்தா என்ன, ஏரியா ஆஃப் ஷேப்னா எப்படி. ஸோ அப்போ ஃபேக்டோரியலுக்கு என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, யூஸ் a loop or recursion to calculate the factorial of a given number. ஸோ நமக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பரை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா நம்ம பைத்தான்ல மேக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். தென் ஏரியா ஆஃப் அ ஷேப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் லைக் சர்க்கிள்க்கு, ரெக்டாங்கிள்க்கு இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அகெயின் ஃபைனலாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு பாஸ் ரெக்யூர்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். டெஃப், நம்பர் ஆஃப், இல்லை லிஸ்ட் ஆஃப், இல்லை டைமென்ஷன் ஆஃப். ஸோ அதை வந்து நம்ம இன்புட்ஸாக கொடுக்கணும். ஃபைனலாக அதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும், லைக் பிரிண்ட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ டெஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் n, நான் ஒரு n வேல்யூ எடுக்க போறேன். ஸோ அதனால டெஃப் ஃபேக்டோரியல், என்னோட கிவன் ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல்ங்கிறதுனால ஃபேக்டோரியல் ஆஃப் n. அதில் இஃப் n ஈக்குவல் டு 0 ஆர் n ஈக்குவல் டு 1, நான் ஒன்று 0 எடுக்கலாம், இல்லை 1 எடுக்கலாம். அப்படின்னா ரிட்டர்ன் வந்து 1. ஃபைனலாக ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ n ஃபேக்டோரியல் n மைனஸ் 1 இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா வச்சு பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Then test the function. அந்த ஃபங்க்ஷனை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ print factorial of 5. ஸோ அதுக்கு factorial of 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 5 factorial அப்படின்னா நமக்கு எப்படி வரும், 5 into 4 into 3 into 2 into 1. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ 5 into 4 into 3 into 2 into 1. பாருங்க, 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120 வந்துச்சா. ஸோ அந்த 120 தான் இங்க நாம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஃபேக்டோரியல். தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட் நம்பருக்கு நான் ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்கேன், டெஃப் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அதில் நான் மேக்ஸிமம் கீவேர்ட் கொடுக்கணும்னு சொன்னோமா. ஸோ ரிட்டன் மேக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணணும், இதை டெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் உள்ள பாஸ் பண்ணணும். அப்போ நான் லிஸ்ட்லன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ லிஸ்ட்டுங்கும் போது நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதுவோம். ஸோ 10, 25 நான் ஒரு கிவன் எலமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பிரிண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். இங்க நம்ம மேல மேக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்தனால நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நம்ஸ். ஸோ இந்த நம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு மேக்ஸிமமா என்ன இருக்கு, ஸோ அப்போ 90. ஃபைனலா எனக்கு ஆன்சர் 90. தென் தேர்ட் ஒன் என்னன்னா டெஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ சர்க்கிள்ங்கும் போது எனக்கு ரேடியஸ். ஸோ அப்போ அந்த ரேடியஸ்க்கு ரிட்டர்ன் 3.14159. ஸோ இது வந்து நம்ம பையா ஸ்கொயர் போடுவோமா. ஸோ அப்போ பைங்கிறது வேல்யூக்கு 3.14159. ஸ்டார்ங்கிறது மல்டிப்ளை. தென் ரேடியஸ் ஆர் ஸ்கொயர், அப்போ ரேடியஸ் பவர் 2. ஸோ அதை நம்ம பண்றதுக்கு நான் ரேடியஸ் வந்து 7 எடுத்திருக்கேன். ஸோ பையா ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3.14159 into 7.
7 ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு அதோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 153.93. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸசைஸ் நம்பர் 6. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th எக்ஸசைஸ் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருக்குதோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.